ஒரே ஒரு லீகல் கேர்ட் இருந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியுமா? ஒருத்தருக்கு 4 லீகல் இருக்காங்க. அது ஒரே ஒருத்தருக்கு தான் அது ப்ராப்பர்ட்டி மேலே குடியிருந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் பொசிஷன் இருக்குது, அவர்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்குது. இது நான் மட்டும்தான் இப்போ அனுபவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட மட்டும் நீ கிரயம் பத்திரம் எழுதி வாங்கினா அது செல்லுமா செல்லாதா? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. இந்த லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸில் வந்து நம்ம பார்க்குறோம். என்ன பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறேன், நான் காலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் அதில் வாரிசு, என்கிட்ட தான் அனுபவ பாத்தியம் இருக்குது, நான் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்குது, அதனால் நான் தான் விற்கிறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்க, மற்றவங்கெல்லாம் என்னோட அப்பாவோட கூட என் கூட பிறந்த மற்றவங்களாம் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க, நீ என்ன நம்பி வாங்கலாம், அவங்க எங்கேயோ வெளிநாட்டில் இருக்காங்க, எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, நீங்கள் அப்போ உங்களால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பி நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க, அதனால் செல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா அது செல்லுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்லாது. ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒருத்தர் வந்து அனுபவத்தில் இருக்கிறன்ற காரணத்தினாலோ, இல்லை அவர் கையில் பத்திரம் இருக்கிறது காரணத்தினாலோ, இல்லை வேறு ஏதாவது என்கிட்ட ஹோல்டு ஏதாவது இருக்குன்ற காரணத்தினாலோ மொத்த சொத்தும் எனக்கு தான் ஒருத்தர் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரி கிடையாது. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அது நீங்கள் உடனே கேட்க வேண்டியது அவரோட டெத் சர்டிஃபிகேட்டு, லீகல் கேர் சர்டிஃபிகேட்டு. இந்த லீகல் கேர் சர்டிஃபிகேட்டில் யாரெல்லாம் லீகல் கேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் வந்து உங்கள் பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி முழுசாக வந்து சேருமே தவிர, அதில் லீகல் கேரில் யாராவது ஒருத்தர் வரலன்னா கூட அவங்களுடைய பங்கு உங்களுக்கு வந்து சேராது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு அப்பா வந்து 4 பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறாரு, இல்லை 2 பிள்ளைங்க விற்க தயாராக இருக்காங்க, 2 பிள்ளைங்க விற்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து 2 பேர்கிட்ட வந்து காசை கொடுத்துட்டு மொத்த ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் வந்து ப்ராப்பர்ட்டியில் ஒரு 4ல் 2 பங்கு தான் உங்களுக்கு வந்து சேருமே தவிர, யார் 2 பேர் உங்களுக்கு வந்து பத்திரம் எழுதி கொடுக்கலையோ அவங்களுடைய பங்கு உங்களுக்கு வந்து சேராது. ஸோ ப்ராப்பர்ட்டி லீகல் கேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களோட வாரிசு எல்லாருமே வந்து எழுதி கொடுக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைங்க இருப்பாங்க, அதில் 3 பிள்ளைங்க தான் உயிரோடு இருப்பாங்க, ஒருத்தர் இறந்துருப்பார். அப்போ அந்த சமயத்தில் இந்த 3 பேர்ட்ட மட்டும் எழுதி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பவும் என்ன செய்யணும்னா அந்த இறந்து போனவரோட வாரிசு, இப்போ 4வது இறந்து போனோன்னா அவருடைய மனைவி, அவருடைய மக்கள், அவங்க எல்லாம் வந்து கையெழுத்து போடணும். அப்போ தான் அவங்களுக்கு முழு ப்ராப்பர்ட்டி வந்து சேரும். இதில் வந்து இந்த லா ஆஃப் சக்சனை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டப்பிரிவும், இஸ்லாமிய சட்டமும், இந்துக்களுக்கு இந்து சட்டப்பிரிவும், கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டின் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை வந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு யார் யார் வாரிசுகள், யார் யார் அவங்களுக்கு எவ்வளோ என்னென்ன பங்குன்றதை அந்த பர்சனல் லா படி டிசைட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கினா தான் அவங்களுக்கு டைட்டில் கிளியராக வந்து சேரும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லிக்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலை பார்த்து பாருங்கள், சட்ட அறிவிப்பு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ ஒரு கன்சல்டேஷனை தேவைப்பட்டால் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல அடுத்த டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்களில் ஒருவன் ரசியா கலி. நன்றி, வணக்கம்.